ஒருமுறை நாரதர் தேவலோகத்திலிருந்து கொண்டு வந்த பாரிஜாத மலரை கிருஷ்ணனிடம் கொடுத்தார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரோ அதை சத்யபாமாவிடம் கொடுத்துவிட்டார். இதை கண்ட நாரதர் உடனே மற்றொரு மனைவியான ருக்மிணி தேவியிடம் சென்று விஷயத்தை கூறிவிட்டார். உடனே கோபமுற்ற ருக்மிணி தேவி தன் தோழியிடம் ஸ்ரீகிருஷ்ணரை அழைத்து வர செய்து அவரிடம் தன் கோபத்தையும் வெளிப்படுத்தினார். பகவானும் அவளை சமாதானப்படுத்தினார். என்றாலும் அவள் மனம் சமாதானம் அடையவில்லை. தனக்கு பாரிஜாத மரமே வேண்டும் என்றாள். அவளது வேண்டுகோளை நிறைவேற்ற எண்ணிய கிருஷ்ணர் இந்திரனுடன் போரிட்டு பாரிஜாத மரத்தை கைப்பற்றி கொண்டு வந்து ருக்மிணியின் வீட்டில் ஊன்றினார். இதனால் ருக்மிணி தேவி கோபம் நீங்கி சமாதானம் அடைந்தாள். ஆனாலும் அந்த மரத்தில் பூத்த பூக்கள் அனைத்தும் சத்யபாமாவின் வீட்டில் விழுந்து ருக்மிணிக்கு ஒரு பூ கூட கிடைக்கவில்லை. ஏன் தெரியுமா? ருக்மிணி கேட்டது பாரிஜாத மரத்தை தான், பூவை அல்ல. அதனாலேயே பூக்கள் தானாக உதிர்கிறது.